ஸோ குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம நம்பர் தியரி பேப்பரில் வந்து கான்க்ரூவன்ஸ் சாப்டரில் உள்ள நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னது அப்படின்னா வந்து 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா 100 ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வந்து 12 டேபிளில் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா 100 ஃபேக்டோரியல் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 12 டேபிளால் டிவைட் பண்ணோன்னா ரிமைண்டர் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் ஃபேக்டோரியலே பெரிய வேல்யூ, அதை கண்டுபிடிச்சி அதை ஆட் பண்ணுறதுங்கிறது வந்து லாங் ப்ராசஸ், அது பாசிபிலிட்டியே கிடையாது. ஸோ அதுக்கு வந்து எப்படி ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது. இப்போ 4 ஃபேக்டோரியல் பார்த்தோம் அப்படின்னா 4 ஃபேக்டோரியலை நம்மளால் எப்படி எழுத முடியும்? 24 1 × 2 × 3 × 4. ஸோ 24-ஐ 12ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் என்னது? 24-ஐ 12ஆல் டிவைட் பண்ணோன்னா கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் வந்து 0. ஓகேவா? ஸோ 4 ஃபேக்டோரியல் கான்க்ருவென்ட் டு 0 mod 12. இப்போ 5 ஃபேக்டோரியலை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 5 × 4 ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு எழுத முடியுமா? ஆனால் 4 ஃபேக்டோரியல் கான்க்ருவென்ட் டு 0 mod 12ங்கிறதுனால 5 ஃபேக்டோரியலும் கான்க்ருவென்ட் டு 0 mod 12, ஏன்னா 5 × 0 0. 6 ஃபேக்டோரியலை எப்படி எழுத முடியும்? 6 ஃபேக்டோரியலை வந்து ஈக்குவல் டு 6 × 5 × 4 ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு எழுத முடியுமா? இப்போ 4 ஃபேக்டோரியல் கான்க்ருவென்ட் டு 0, அப்போ 0 × எனிதிங் 0ங்கிறதுனால 6 ஃபேக்டோரியலும் கான்க்ருவென்ட் டு 0 mod 12 அப்படின்ட்டு எழுதலாம். அப்போது உங்களுக்கு 4 ஃபேக்டோரியல் வந்து 0 mod 12க்கு கான்க்ருவெண்ட்டாக இருந்தால் அதை விட பெரிய நம்பர்ஸ் எல்லாமே வந்து 0 கான்க்ருவென்ட் 12க்கு வந்து கான்க்ருவெண்ட்டாக இருக்கும். அப்போது 4 5 6 இதுலேருந்து 100 வரைக்கும் எல்லா நம்பர்ஸுமே கான்க்ருவென்ட் டு 0 mod 12 அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 4 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 5 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா 100 ஃபேக்டோரியல் இதை கன்சிடர் பண்ணலாம். 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 3 ஃபேக்டோரியல் திஸ் இஸ் கான்க்ருவென்ட் டு 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 3 ஃபேக்டோரியல், 4 ஃபேக்டோரியல் கான்க்ருவென்ட் டு 0, 5 ஃபேக்டோரியல் கான்க்ருவென்ட் டு 0 எக்ஸெட்ரா 100 ஃபேக்டோரியல் இஸ் ஆல்சோ கான்க்ருவென்ட் டு 0 mod 12 அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அப்போ இதனோட வேல்யூ வந்து 1 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் mod 12 அப்படின்ட்டு சொல்லுவோமா? ஏன்னா 0வெல்லாம் ஆட் பண்ணோன்னா இந்த வேல்யூ. ஸோ 1 ஃபேக்டோரியலோட வேல்யூ வந்து 1, 2 ஃபேக்டோரியலோட வேல்யூ 2, 3 ஃபேக்டோரியலோட வேல்யூ வந்து 6. அப்போ 1 + 2 + 6 வந்து 9 அப்படின்ட்டு கிடைக்கும். 9 mod 12 அப்படிங்கிறது வந்து வரும். அப்போது இது 1 ஃபேக்டோரியல்லேருந்து 100 ஃபேக்டோரியல் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணி அதை 12ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் வந்து 9 அப்படிங்கிறது தான் வந்து ரிமைண்டராக கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் என்னது அப்படின்னா வந்து நம்ம என்ன பார்த்தோன்னா போன கிளாஸில் வந்து ஒரு 6 கண்டிஷன் வச்சு ஒரு தியரம் பார்த்தோமா? ஸோ அதில் ஒரு கண்டிஷனில் என்னது வந்திருக்குன்னா ஏ கான்க்ருவென்ட் டு பி mod n அப்படின்னா தென் ஏசி கான்க்ருவென்ட் டு பிசி mod n அப்படின்ட்டு 5வது சப்டிவிஷனில் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். பட் இதனோட கான்வர்ஸ் வந்து ட்ரூ கிடையாது. ஓகேவா? அதாவது சிஏ கான்க்ருவென்ட் டு சிபி mod nன்னு இருந்துச்சு அப்படின்னா தென் ஏ வந்து பிக்கு வந்து கான்க்ருவெண்ட்டாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதுதான் இதனோட கான்வர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 2 × 4 கான்வர்ஸ் வந்து ட்ரூ கிடையாது அப்படின்ட்டு சொல்லிட்டோம். ஸோ 2 × 4 இஸ் கான்க்ருவென்ட் டு 2 × 1 mod 6 இதை சொல்ல முடியுமா? ஏன்னா 2 × 4 என்னது 8, 8 கான்க்ருவென்ட் டு 2 × 1 என்னது 2. இது ட்ரூ தானே? 8 கான்க்ருவென்ட் டு 2 mod 6 தானே? அப்போ 2 × 4 கான்க்ருவென்ட் டு 2 × 1 mod 6 அப்படின்ட்டு வருது. அப்போ சிஏ கான்க்ருவென்ட் டு சிபிங்கிறது கிடச்சிரும். ஆனால் இதில் ஏ பார்த்தோம் அப்படின்னா ஏ இஸ் நாட் கான்க்ருவென்ட் டு பி mod 6 அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த எக்ஸாம்பிள். ஓகேவா? அப்போ ஏ கான்க்ருவென்ட் டு பி mod nன்னா ஏசி கான்க்ருவென்ட் டு பிசி mod nன்னு இருக்கும். ஆனால் ஏசி கான்க்ருவென்ட் டு பிசி mod nன்னு இருந்தால் ஏ கான்க்ருவென்ட் டு பி mod nங்கிற இன்னும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
அப்போ எப்போ இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த தியரம். நெக்ஸ்ட் தியரம். ஸோ நெக்ஸ்ட் தியரம் என்னது அப்படின்னா CA கான்க்ருவென்ட் டு CB mod n அப்படிங்கிறது வந்து இருக்குது. அப்போது A கான்க்ருவென்ட் டு B mod n by D. A வந்து எதுக்கு கான்க்ருவெண்ட்டாக இருக்கும்னா B mod n by Dக்கு தான் கான்க்ருவெண்ட்டாக இருக்கும். வேறு Dங்கிறது என்னதுன்னா இட் இஸ் த GCD ஆஃப் C, n. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த தியரம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் CA கான்க்ருவென்ட் டு CB mod n கொடுத்துருக்காங்களா? ஸோ CA கான்க்ருவென்ட் டு CB mod n கொடுத்துருக்கிறதுனால டெஃபினிஷன் படி CA மைனஸ் CB இஸ் மல்டிபிள் ஆஃப் n அப்படின்ட்டு சொல்ல முடியுமா? சரி, அப்புறம் GCD ஆஃப் C, n வந்து ஸ்டேட்மெண்ட்டில் வந்து Dன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ டெஃபினிஷன் படி நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா GCDயோட டெஃபினிஷன் படி D divides C, D divides n அப்படின்ட்டு சொல்ல முடியும். D divides Cனா Cயை வந்து D into R அப்படின்ட்டு எழுதிக்கலாம். D divides Nன்னா Nனை வந்து some D into Sன்னு எழுதிக்கலாம். வேர் GCD ஆஃப் R, S வந்து 1. Rரும் Sவும் வந்து ரிலேட்டிவ்லி ப்ரைம் நம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த Cnோட வேல்யூவை வந்து நம்ம எதில் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்னா இதில் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போது CA மைனஸ் CB இஸ் ஈக்குவல் டு KN அப்படின்ட்டு இருக்குது. அப்போது C இன்ட்டு A மைனஸ் B ஈக்குவல் டு KNன்னு எழுதிக்கலாம். Cக்கு பதிலாக DR இன்ட்டு A மைனஸ் B இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு Nக்கு பதிலாக DSன்னு போட போகிறோம். ஸோ D கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா R இன்ட்டு A மைனஸ் B இஸ் ஈக்குவல் டு S அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலான்னா S டிவைட்ஸ் R இன்ட்டு A மைனஸ் B அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். இப்போ நமக்கு என்னது இருக்குது அப்படின்னா GCD ஆஃப் R, S வந்து 1ன்னு இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா கம்பைன் பண்ண முடியும். எதில் கம்பைன் பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஈக்லிட் லெம்மாவில் வந்து கம்பைன் பண்ணுவோம். ஈக்லிட் லெம்மா என்னென்னு படிச்சிருக்கணும்ல, A டிவைட்ஸ் BC வித் GCD ஆஃப் A, B வந்து ஒன்றா இருந்தால் A டிவைட்ஸ் C அப்படிங்கிறது தான் வந்து ஈக்லிட் லெம்மா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு A டிவைட்ஸ் BCன்னு இருக்குது, வித் GCD ஆஃப் A, B வந்து 1ன்னு இருக்குது. அப்போ ஈக்லிட் லெம்மா படி நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா S டிவைட்ஸ் A மைனஸ் B அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். ஸோ ஈக்லிட் லெம்மா படி S டிவைட்ஸ் A மைனஸ் பின்னு சொன்னோன்னா A மைனஸ் B டிவைட்ஸோட டெஃபினிஷன் படி A மைனஸ் பியை வந்து K இன்ட்டு Sன்னு எழுத முடியும். அப்போ A கான்க்ருவென்ட் டு B mod S அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா தென் நம்ம n இஸ் ஈக்குவல் டு D இன்ட்டு Sன்னு எழுதி வச்சுருந்தோம்ல, அப்போ இதிலேருந்து S ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும்னா n by Dன்னு கிடைக்கும். ஹென்ஸ் A இஸ் கான்க்ருவென்ட் டு B mod n by D அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். அப்போ CA கான்க்ருவென்ட் டு CB mod nன்னு இருந்தால் தென் A கான்க்ருவென்ட் டு B mod n by D அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேவா? சரி, ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கராலரிஸ் என்னது அப்படின்னா CA கான்க்ருவென்ட் டு CB mod nன்னு இருந்து GCD ஆஃப் C, n வந்து 1ன்னு இருந்துச்சு அப்படின்னா தென் A கான்க்ருவென்ட் டு B mod nன்னு சொல்ல முடியும். ஸோ இது நம்ம மேலே பார்த்த தியரமில் GCD ஆஃப் C, n வந்து Dன்னு எடுத்துருப்போம். ஸோ அப்போ அந்த Dயோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இந்த கராலரி வந்து நமக்கு கிடைச்சோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னா கன்சிடர் த கான்க்ருவென்ஸ் 33 கான்க்ருவென்ட் டு 15 mod 9. ஓகேவா? ஸோ இந்த கான்க்ருவென்ஸை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ 33 எப்படி எழுதலாம்னா 3 into 11 அப்படின்ட்டு எழுதலாம். 15 வந்து 3 into 5 அப்படின்ட்டு எழுதலாம். ஸோ mod 9. அப்போ CA கான்க்ருவென்ட் டு CB mod 9n அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருச்சு. GCD ஆஃப் C, n பார்த்தோம் அப்படின்னா வந்து 3. இதுதான் அப்போ உங்களுக்கு வந்து D அப்படிங்கிறது. அப்போ நம்ம என்ன சொல்ல முடியும்? CA கான்க்ருவென்ட் டு CB mod nனா A கான்க்ருவென்ட் டு B mod n by D அப்படிங்கிறது தானே தியரமு. அப்போ 11 கான்க்ருவென்ட் டு 3 mod 11 கான்க்ருவென்ட் டு 5 mod 11 கான்க்ருவென்ட் டு 5 mod
3 அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஸோ இது வந்து மேலே உள்ள தியரத்துக்கு வந்து எக்ஸாம்பிள். ஆஸ் ஃபர்தர் இல்லஸ்ட்ரேஷன் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா -35 இஸ் கான்க்ருவென்ட் டு 45 mod 8 அப்படின்ட்டு சொல்ல முடியும். 35 5 into -7 எழுதிக்கலாம், 45 5 into 9 எழுதிக்கலாம், mod 8. ஆனால் 5ம் 8ம் வந்து ரிலேட்டிவ்லி ப்ரைமா சீக்கமா என்ன. ஸோ சீக்கமா n ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருந்தால் -7 இஸ் கான்க்ருவென்ட் டு 9 mod 8 அப்படின்ட்டு சொல்லலாம். இதுதான் வந்து நம்ம பார்த்த கராலரி. ஸோ கராலரியிலேருந்து இது வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ இதெல்லாம் வந்து மேலே உள்ள தியரத்துக்கு வந்து எக்ஸாம்பிளாக வந்து சொல்லியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு என்னது அப்படின்னா a into b கான்க்ருவென்ட் டு 0 mod n இருந்துச்சு அப்படின்னா தென் a நாட் ஈக்குவல் டு 0 mod n, b நாட் ஈக்குவல் டு 0 mod n. ஏயும் பியும் வந்து மல்டிபிள் பண்ணால் 0க்கு mod n இருந்தால் அந்த தனித்தனியான நம்பர்ஸ் வந்து 0 mod n-க்கு கான்க்ருவெண்ட்டாக இருக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள். அதாவது 4 into 3 பார்த்தோன்னா 12 கான்க்ருவென்ட் டு 0 mod 12 அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஆனால் 4ம் வந்து 0க்கு வந்து கான்க்ருவென்ட் கிடையாது. அதை மாதிரி 3யும் வந்து 0க்கு வந்து கான்க்ருவென்ட் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ இது வந்து இது. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் என்னது அப்படின்னா a கான்க்ருவென்ட் டு b mod n. a வந்து கான்க்ருவென்ட் டு b mod n இருந்து m வந்து n டிவைட் பண்ணிச்சு அப்படின்னா தென் a கான்க்ருவென்ட் டு b mod m அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு a கான்க்ருவென்ட் டு b mod n அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்துக்கிடுவோம். அப்போ டெஃபினிஷன் படி என்ன சொல்லலாம்னா a மைனஸ் b வந்து k இன்ட்டு n அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் வந்து m டிவைட்ஸ் n கொடுத்துருக்குறாங்க. ஸோ டிவைட்ஸோட டெஃபினிஷன் படி n வந்து சம் r இன்ட்டு m அப்படின்ட்டு எழுத முடியும். ஓகேவா? அப்போ a மைனஸ் b இஸ் ஈக்குவல் டு k இன்ட்டு n-க்கு பதிலாக rm அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ இதை வந்து kr இன்ட்டு mன்னு எழுதிக்கலாம். அப்போ a மைனஸ் b இஸ் ஈக்குவல் டு kr இன்ட்டு mன்னு கிடச்சிட்டதுனால a இஸ் கான்க்ருவென்ட் டு b mod m அப்படின்ட்டு சொல்ல முடியும். அப்போ a கான்க்ருவென்ட் டு b mod n இருந்து m டிவைட்ஸ் n-னா தென் a கான்க்ருவென்ட் டு b mod m அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா வந்து a கான்க்ருவென்ட் டு b mod n இருந்தால் தென் ca கான்க்ருவென்ட் டு cb mod cn அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். கான்ஸ்டண்ட்டால் மல்டிபிள் பண்ணாலும் ரிசல்ட் வந்து ட்ரூ அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ அதுக்கு a கான்க்ருவென்ட் டு b mod n-னா டெஃபினேஷன் படி எப்படி எழுதிக்கலாம்னா a மைனஸ் b ஈக்குவல் டு kn எழுதிக்கலாம். ரெண்டு பக்கமும் வந்து c-ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ ck இன்ட்டு n எழுதிக்கிட முடியும். அப்போ ca மைனஸ் cb இஸ் ஈக்குவல் டு k இன்ட்டு cn அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ அப்போ இதிலேருந்து உங்களுக்கு என்ன கிடச்சிரும்னா ca இஸ் கான்க்ருவென்ட் டு cb mod cn அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம். எல்லாமே ஈஸி. நான் அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் வேணும்னா வீடியோவை வந்து பாஸ் பண்ணிவிட்டு கேட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா a கான்க்ருவென்ட் டு b mod n இருந்துச்சு அப்படின்னா தென் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா a பை d கான்க்ருவென்ட் டு b பை d mod n பை d அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ a கான்க்ருவென்ட் டு b mod n-னா டெஃபினிஷன் படி a மைனஸ் b ஈக்குவல் டு kn அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் என்னது கொடுத்துருக்குறாங்கன்னா a b n எல்லாமே வந்து d-ஆல் டிவைட் ஆகும் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்படி கொடுத்ததுனால நம்ம எப்படி எழுத முடியும்? இதிலிருந்து ஏவை வந்து சம் k1d அப்படின்ட்டு எழுதிக்கலாம், பியை வந்து k2d அப்படின்ட்டு எழுதிக்கலாம், n-ஐ வந்து k3d அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்போ k1d மைனஸ் k2d இதை கன்சிடர் பண்ணுவோம். ஸோ k1க்கு பதிலாக
இதுலேருந்து எப்படி எழுதிக்க முடியும் அப்படின்னா a/d அப்படின்ட்டு எழுதிக்கலாம் இன்ட்டு d மைனஸ் k2க்கு பதிலாக இதுலேருந்து என்ன எழுதிக்கலாம்னா b/d அப்படின்ட்டு எழுதிக்கலாம் இன்ட்டு d அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இந்த dd கேன்சல் ஆயிடுச்சுன்னா வந்து a மைனஸ் b அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா? அப்போ நமக்கு என்னது கிடச்சிருக்குன்னா k1d மைனஸ் k2d இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் b அப்படின்ட்டு கிடச்சிருக்குது. ஆனால் a கான்க்ருவன்ட் டு b mod nங்கிறதுனால a மைனஸ் பியை வந்து kn அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ k இன்ட்டு nக்கு பதிலாக நம்ம என்னென்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்னா வந்து k3d அப்படிங்கிறத வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்னது இதை வந்து k3 இன்ட்டு d அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ லெஃப்ட் சைடில் வந்து டியை பொதுவாக எடுத்தால் k1 மைனஸ் k2 இன்ட்டு d இஸ் ஈக்குவல் டு k3 இன்ட்டு d அப்படின்ட்டு கிடைக்கும். ரெண்டு பக்கமும் டியை கேன்சல் பண்ணிட்டா k1 மைனஸ் k2 ஈக்குவல் டு k3 அப்படிங்கிறது வந்து வந்துடும். k1 இஸ் நத்திங் பட் அப்போது இதுலேருந்து என்ன சொல்லிடலான்னா k1 இஸ் கான்க்ருவன்ட் டு k2 mod k3 அப்படின்ட்டு சொல்ல முடியும். k3 அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஓகேவா? a மைனஸ் b ஈக்குவல் டு k இன்ட்டு என்னன்னா a கான்க்ருவன்ட் டு b mod n தானே. ஸோ இப்போ k1க்கு பதிலாக a/d இஸ் கான்க்ருவன்ட் டு k2க்கு பதிலாக b/d mod k3க்கு பதிலாக n/d அப்படிங்கிறத வந்து எழுதிடலாம். அப்போ a கான்க்ருவன்ட் டு b mod nன்னு இருந்து d டிவைட்ஸ் a d டிவைட்ஸ் b d டிவைட்ஸ் nன்னு இருந்தால் தென் a/d இஸ் கான்க்ருவன்ட் டு b/d mod n/d அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா a கான்க்ருவன்ட் டு b mod nன்னா தென் gcd ஆஃப் a, n இஸ் ஈக்குவல் டு gcd ஆஃப் b, n அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். இந்த anக்கும் bnக்கும் gcd வந்து சேம் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ a கான்க்ருவன்ட் டு b mod nனாலே டெஃபினிஷன் படி a மைனஸ் b ஈக்குவல் டு kn அப்படின்ட்டு எழுதிக்கலாம். லேட்டர் டியை வந்து d ஈக்குவல் டு gcd ஆஃப் a, nன்னு வச்சுக்கிடுவோம். d டேஷை வந்து gcd ஆஃப் b, nன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணால் போதும் அப்படின்னா d ஈக்குவல் டு d டேஷ் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணால் போதும். ஸோ இப்போது gcd ஆஃப் d ஈக்குவல் டு gcd ஆஃப் a, nங்கிறதுனால டெஃபினிஷன் படி என்ன சொல்லலாம் அப்படின்னா d டிவைட்ஸ் a d டிவைட்ஸ் n அப்படின்ட்டு சொல்லலாம். அப்போ இதிலிருந்து a ஈக்குவல் டு dr அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். n இஸ் ஈக்குவல் டு ds அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். இப்போ நமக்கு a மைனஸ் b ஈக்குவல் டு kn அப்படின்ட்டு தெரியுமா? அப்போ ஏக்கு பதிலாக dr மைனஸ் b இஸ் ஈக்குவல் டு k இன்ட்டு dsக்கு பதிலாக knக்கு பதிலாக ds அப்படின்ட்டு எழுத போகிறோம். அப்போ dr மைனஸ் b ஈக்குவல் டு k இன்ட்டு ds. நம்ம d ஈக்குவல் டு d டேஷுங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். இப்போது dr மைனஸ் b ஈக்குவல் டு k இன்ட்டு ds அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்கோம். அப்போ b ஈக்குவல் டு என்னது வரும்? dr மைனஸ் k இன்ட்டு dsன்னு வருமா? இது இந்த சைடு போகும், அது இந்த சைடு வரும். அப்போ இதுலேருந்து டியை வந்து பொதுவாக எடுத்தால் ks அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ b ஈக்குவல் டு d இன்ட்டு r மைனஸ் ks அப்படின்ட்டு எழுதுவோம். ஸோ இதிலிருந்து வந்து d டிவைட்ஸ் b அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். இப்போது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்து d டிவைட்ஸ் nன்னு தெரியும், அது மாதிரி d டிவைட்ஸ் b அப்படின்னும் தெரியும். ஸோ d டிவைட்ஸ் n d டிவைட்ஸ் b அப்படிங்கிறதுனால நம்மளால் d டேஷ் இஸ் ஈக்குவல் டு gcd ஆஃப் b, nன்னு எழுதி வச்சுருக்கோமா? ஸோ அதுலேருந்து என்ன சொல்ல முடியும் அப்படின்னா d லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு d டேஷ் அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். ஸோ d லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு d டேஷ்னு எப்படி ப்ரூவ் பண்ணமோ சிமிலர் ப்ரூஃப் படி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா d டேஷ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு d அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணலாம். ஸோ d லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு d டேஷ், d டேஷ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு dனா இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது நமக்கு d ஈக்குவல் டு d டேஷ் அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். ஸோ அதை தானே வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அது வந்து ப்ரூவ் ஆயிடும்.
நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா ஃபைண்ட் த ரிமைண்டர் வென் 2 பவர் 50 அப்புறம் 41 பவர் 65 இது ரெண்டும் டிவைடட் பை 7. 2 பவர் 50யும் 41 பவர் 65யும் 7ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ 2 பவர் 50யை பார்ப்போம். ஸோ 2 பவர் 50யை எப்படி எழுதிக்கலாம்னா 2 பவர் 5 ஹோல் பவர் 10ன்னு எழுதிக்கலாம். 2 பவர் 5ங்கிறது என்னதுன்னா 32. 32வை எப்படி எழுதிக்கலாம்னா 28 + 4ன்னு எழுதிக்கலாம். 28ங்கிறது 4 × 7 + 4 அப்படின்ட்டு எழுத முடியும். அப்போ 2 பவர் 5ஐ நம்ம 7ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் தான் உங்களுக்கு என்னதுன்னா 4. ஓகேவா? அப்போ 2 பவர் 5 கான்குரண்ட் டு 4 mod 7னா ரெண்டு பக்கமும் பவர் 10 ரைஸ் பண்ணுவோம். அப்போது 2 பவர் 5 ஹோல் பவர் 10 இஸ் கான்குரண்ட் டு 4 பவர் 10 mod 7 அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ இப்போ 2 பவர் 5 ஹோல் பவர் 10 தான் 2 பவர் 50 அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்போ இந்த ஆன்சர் மட்டும் நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? அப்போ 4 பவர் 10 வந்து கன்சிடர் பண்ணலாம். 4 பவர் 10ங்கிறத எப்படி எழுதிக்கலாம்னா 2 ஸ்கொயர் ஹோல் பவர் 10 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 2 பவர் 20. 2 பவர் 20 எப்படி எழுத முடியும்னா 2 பவர் 5 ஹோல் டு த பவர் 4 அப்படின்ட்டு எழுத முடியும். நம்ம என்ன தெரியும் 2 பவர் 5 இஸ் கான்க்ருவென்ட் டு 4 mod 7 அப்படிங்கிறது தெரியும். அப்போ ரெண்டு பக்கமும் பவர் 4 ரைஸ் பண்ணால் 2 பவர் 5 ஹோல் பவர் 4 இஸ் கான்க்ருவென்ட் டு 4 பவர் 4 mod 7 அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ இப்போ 4 பவர் 4 பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 4 பவர் 4ங்கிறது 16 ஸ்கொயர், அது வந்து 256. ஸோ 256ஐ 7 டேபிளில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 36 வந்து கோஷன்ட்டாக கிடைக்கும், ரிமைண்டர் வந்து 4ன்னு கிடைக்கும். அப்போ 4 பவர் 4ஐ என்ன சொல்லலாம் அப்படின்னா கான்க்ருவென்ட் டு 4 mod 7 அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ அப்போ இதை வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம்னா இந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு 2 பவர் 50ங்கிறது என்னென்னு வந்துச்சு அப்படின்னா திஸ் இஸ் கான்க்ருவென்ட் டு 4 பவர் 10 mod 7 அப்படின்ட்டு வந்துச்சு. 4 பவர் 10 இஸ் கான்க்ருவென்ட் டு 2 பவர் 20 mod 7 அப்படின்ட்டு எழுதணும். ஆனால் 2 பவர் 20 இஸ் கான்க்ருவென்ட் டு 4 பவர் 4 mod 7 அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியிருந்தோம். 4 பவர் 4 இஸ் கான்க்ருவென்ட் டு 4 mod 7 அப்படிங்கிறதையும் வந்து நம்ம சொல்லியாச்சு. அப்போ 2 பவர் 50 இஸ் கான்க்ருவென்ட் டு 4 mod 7 அப்படின்னு வந்து கிடச்சிருக்குதா? அப்போது 2 பவர் 50ஐ 7 டேபிளில் டிவைட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் என்னது அப்படின்னா வந்து 4. 4 இஸ் த ரிமைண்டர் வென் 2 பவர் 50 இஸ் டிவைடட் பை 7 அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னதுன்னா 41 பவர் 65 பார்ப்போமா? ஸோ 41 பவர் 65 வந்து என்னது கிடைக்கிது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ 41 பவர் 65ஐ வந்து நம்மளால் எப்படி எழுத முடியும் அப்படின்னா 41 இஸ் கான்க்ருவென்ட் டு -1 mod 7 அப்படின்ட்டு சொல்ல முடியுமா? ஏன்னா இது வந்து 42ன்னு கிடைக்கும், ரிமைண்டர் வந்து 0. அப்போ 41 பவர் 65 பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் கான்க்ருவென்ட் டு -1 பவர் 65 mod 7 அப்படின்ட்டு சொல்ல முடியுமா? -1 பவர் 65ங்கிறது வந்து ஒரு ஆட் நம்பர். ஸோ ஆட் நம்பருக்கு வந்து பவர் 1க்கு வந்து பவர் போட்டோம் அப்படின்னா அதே நம்பர் தான் கிடைக்கும், -1 mod 7 அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ இப்படி சொன்னோம் அப்படின்னா திஸ் இஸ் கான்க்ருவென்ட் டு -1 + 7 mod 7 இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஈக்குவல். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்பும் ஈக்குவல். அதாவது 7 டேபிளில் டிவைட் பண்ணும்போது அந்த 7ஐ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட முடியும். ஸோ 7 - 1 வந்து 6ன்னு கிடைக்குமா? அப்போ 41 பவர் 65 இஸ் கான்க்ருவென்ட் டு 6 mod 7 அப்படின்ட்டு கிடைக்குது. அப்போ 41 பவர் 65ஐ 7 டேபிளில் டிவைட் பண்ணோன்னா கிடைக்கக்கூடிய ரிமைண்டரை வந்து நம்ம 6 அப்படின்ட்டு சொல்லுவோம்.
ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து வந்து போன தடவை 5 மார்க்கில் வந்து கேட்டாங்க. 2 பவர் 50, 41 பவர் 65. இது ரெண்டுமே சேர்ந்து 5 மார்க்கில் வந்து கேட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, ஃபைண்ட் த ரிமைண்டர் வென் 1 பவர் 5, 2 பவர் 5 எக்ஸெட்ரா 100 பவர் 5. இது வந்து 4 டேபிளால் இந்த அடிஷனை டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு 1 பவர் 5 பார்த்தோம் அப்படின்னா இதை 4 டேபிளில் டிவைட் பண்ணவே முடியாது. ஸோ அந்த 1 வந்து அப்படியே வந்துடும். 1 பவர் 5 இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod 4. 2 பவர் 5 பார்த்தோன்னா 2 பவர் 5ஓட ஆன்சர் வந்து 32 நமக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் கான்க்ருவென்ட் டு 0 mod 4. 4 டேபிளில் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 0. ஸோ 3 பவர் 5 அப்படி பார்த்தோம் அப்படின்னா 3 3s are 9, 9 9s are 81, 81 into 3 வந்து 243. ஸோ இதை வந்து டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் வந்து 3 கிடைக்கும். அப்போ 3 mod 4 அப்படின்ட்டு சொல்லலாம். அது மாதிரி 4 to the power 5, 4 to the power 5 is congruent to 0 mod 4 அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா? Then each block of 4 numbers will have the same remainder sum. So இது 1 power 5 congruent to 1, 2 power 5 congruent to 0, 3 power 5 congruent to 3, 4 power 5 வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தென் இப்போது 1 பவர் 5, 2 பவர் 5, 3 பவர் 5, 4 பவர் 5 இது எல்லாமே எது கூட ரிப்பீட் ஆகும்னா அடுத்து 5 பவர் 5, 6 பவர் 5, 7 பவர் 5, 8 பவர் 5 இதுக்கு இதே வேல்யூஸ் தான் கிடைக்கும். 9 பவர் 5, 10 பவர் 5, 11 பவர் 5, 12 பவர் 5 இதுக்கும் இதே வேல்யூஸ் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை மாதிரி 100 பவர் 5 வரைக்கும் வேல்யூஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே போகும். அப்போ நம்ம என்ன செஞ்சால் போதும்னா 1 to 100க்கு கண்டுபிடிக்கிறதுக்கு 1 to 4 வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ இப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 1 பவர் 5 இஸ் கான்க்ருவென்ட் டு 1, 2 பவர் 5 கான்க்ருவென்ட் டு 0, 3 பவர் 5 கான்க்ருவென்ட் டு 3, 4 பவர் 5 கான்க்ருவென்ட் டு 0. ஸோ திஸ் இஸ் கான்க்ருவென்ட் டு 4 mod 4 அப்படின்ட்டு கிடைக்குமா? 4 mod 4 இஸ் நத்திங் பட் 0. அப்போ கான்க்ருவென்ட் டு 0 mod 4 அப்படின்ட்டு கிடைக்குது. ஸோ இது கான்க்ருவென்ட் டு 0 mod 4 அப்படிங்கிறதுனால இதுதான் 25 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆக போகுது. அப்போ 1 பவர் 5லேருந்து 100 பவர் 5 வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணி அதை 4ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் வந்து 4 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னதுன்னா -13 பவர் n + 1 இஸ் கான்க்ருவென்ட் டு -13 பவர் n ப்ளஸ் -13 பவர் n - 1 mod 181 அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம இண்டக்ஷன் மெத்தடில் வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு n = 1ன்னு எடுப்போம். n = 1 எடுத்தோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து -13 ஹோல் பவர் 1 + 1 வந்து 2. அப்போ இது வந்து 169 அப்படின்ட்டு கிடைக்கும். ரைட் சைடு பார்த்தோன்னா -13 பவர் 1 ப்ளஸ் -13 பவர் 0 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இது வந்து -13 + 1 mod 181 அப்படின்ட்டு வருமா? அப்போது 169 is congruent to -13 + 1 mod 181 அப்படின்ட்டு வரும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்து -13 + 1 வந்து -12. -12 இந்த சைடு வந்துச்சுன்னா +12 அப்படின்ட்டு ஆகும். அப்போ 169 இஸ் +12 இஸ் கான்க்ருவென்ட் டு 0 mod 181 அப்படின்ட்டு வரும். தட் மீன்ஸ் 181 இஸ் கான்க்ருவென்ட் டு 0 mod 181 அப்படின்ட்டு வரும். ரிசல்ட்டு ட்ரூ தானே? 181 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 அப்படிங்கிறது. therefore the result is true for n = 1 அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா n = kக்கு வந்து ரிசல்ட்டு ட்ரூ அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கணும். n = kக்கு ரிசல்ட்டு ட்ரூன்னு அசியூம் பண்ணிக்கிட்டு n = k + 1க்கு பார்க்கணும். அப்போ -13 பவர் k + 1 இதை கன்சிடர் பண்ணுவோம். ஸோ -13 பவர் k + 1 வந்து result is true for
கே கேக்கு ரிசல்ட் ட்ரூன்னு போடும்போது என்னது வரும் அப்படின்னா -13 பவர் கே ப்ளஸ் 1 இஸ் கான்க்ருவென்ட் டு -13 பவர் கே ப்ளஸ் -13 பவர் கே -1 mod 181 அப்படிங்கிறத வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கிடுவோம். இப்போ n ஈக்குவல் கே ப்ளஸ் 1 போடணும். அப்போ கே ப்ளஸ் 1 போடும்போது ஏற்கனவே ஒரு ப்ளஸ் 1 வருது. அப்போ கே ப்ளஸ் 2 அப்படின்ட்டு ஆகும். திஸ் இஸ் ஈக்குவல் டு இதை எப்படி பிரிச்சிடலான்னா -13 பவர் கே ப்ளஸ் 1 இன்ட்டு -13 அப்படின்ட்டு பிரிச்சிடலாம். ஸோ -13 பவர் கே ப்ளஸ் 1க்கு பதிலாக நம்மளோட அசம்ஷனை வந்து அப்ளை பண்ண முடியும். அசம்ஷன் என்னதுன்னா வந்து -13 பவர் கே ப்ளஸ் -13 பவர் கே -1 இதுதான் வந்து அசம்ஷன் இன்ட்டு ஒரு -13 அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த -13 உள்ள மல்டிபிள் பண்ணால் -13 பவர் கே ப்ளஸ் 1 அப்படின்ட்டு வரும் ப்ளஸ் -13 பவர் கே அப்படிங்கிறது வந்து வரும் mod 181 அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ -13 பவர் கே ப்ளஸ் 2ங்கிறது கான்க்ருவென்ட் டு -13 பவர் கே ப்ளஸ் 1 ப்ளஸ் -13 பவர் கே அப்படின்ட்டு கிடச்சிருச்சு. தேர்ஃபோர் n ஈக்குவல் டு கே ப்ளஸ் 1க்கும் வந்து ரிசல்ட் ட்ரூ அப்படிங்கிற மாதிரி வருது. தேர்ஃபோர் த ரிசல்ட் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் வேல்யூஸ் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ லாஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா ஏங்கிறது வந்து ஆட் இன்டீஜராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா a² இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod 8 அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். ஏ வந்து ஆட் இன்டீஜராக இருந்தால் ஏ வந்து கான்க்ருவென்ட் டு 1 mod 8ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஏ ஆட் இன்டீஜர்னால் டிவிஷன் அல்காரிதம் படி ஏவை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா இதனோட ஃபார்மேட் வந்து ஒன்று 4k + 1ன்னு இருக்கும் அல்லது 4k + 3ன்னு இருக்கும்னு எழுத முடியும் டிவிஷன் அல்காரிதம் படி. அப்போ a² என்னதுன்னா 4k + 1 த ஹோல் ஸ்கொயர். இது வந்து என்னது வரும் அப்படின்னா 16k² + 8k + 1 அப்படின்ட்டு வரும். அப்போ a² - 1 இஸ் ஈக்குவல் டு 8 இன்ட்டு 2k² + 8k அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ a² - 1 இஸ் ஈக்குவல் டு 8k அப்படின்ட்டு வருது. ஸோ நம்ம கான்க்ருவன்ஸோட டெஃபினிஷன் படி a² இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod 8 அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ இது வந்து 4k + 1 இருந்தால். சிமிலர்லி a ஈக்குவல் டு 4k + 3 அப்படின்ட்டு எடுப்போம். அப்போ a² வேல்யூ வந்து 4k + 3 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு வரும். இது 16k² + 24k + 9 அப்படின்ட்டு வருமா. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்னா 16k² + 24k + 9 அப்படின்ட்டு இருக்கா. 9 வந்து 8 + 1 அப்படின்ட்டு பிரித்து எழுத போகிறோம். அப்போ a² - 1 என்னது வரும்னா 8 பொதுவாக எடுத்தால் 2k² + 3k + 1 அப்படின்ட்டு வரும். அப்போ a² - 1 வந்து நம்ம 8k அப்படின்ட்டு எழுதிக்கிட்டோன்னா அப்போ a² இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod 8 அப்படின்ட்டு சொல்லலாம். அப்போ a வந்து ஆட் நம்பராக இருந்தால் a² இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod 8 அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகே, இதுதான் இந்த ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் வரைக்கும் வந்து இன்றைக்கி கிளாஸில் பாருங்கள்.